மனிதனை அழகான சிறந்த படைப்பா படைச்சது அல்லாஹ் சொல்றான். அது மாதிரி நம்மளும் அல்லாஹ்வை அளவற்ற அருளாலும் நிகழற்ற அன்புடையவன் சொல்றோம். அப்புறம் இந்த கொடூரமான விபத்துல கொடூரமான மரணத்தை அல்லாஹ் கொடுக்குறான் மனிதனுக்கு. அதுவும் இல்லாம அந்த காலத்துல எல்லாம் நோய் நொடி இல்லாம வாழ்ந்து மரணிச்சாங்க. சக்கரை, பிபி, கொலஸ்ட்ரால் எதுவும் இல்லை இருந்துச்சு. ஆனா தெரியாம மரணிச்சிருக்கலாம். இந்த காலத்துல அது எல்லாத்துக்கும் 30, 40, 50 வருஷம் மருந்து சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வுடைய மௌத்து வரும்போது தான் மரணிக்கிறாங்க. அப்ப இருக்கிறப்ப இந்த மாதிரி வியாதிகள் அல்லாஹ் புறத்துல இருந்து வர்றது இல்லை, இது நம்மளாம் உருவாக்கிக்கிறது தான்ங்கிற மாதிரி தோணுது. என்ன அல்லாஹ் இந்த மாதிரி மனிதனுக்கு இந்த மாதிரி வியாதிகளை கொடுத்து கஷ்டப்படுத்துவானா அப்படிங்கிற ஒரு இது வருது. இந்த மாதிரி வியாதிகள்லாம் நம்மளாம் உண்டாக்கிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி வருது. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, அளவற்ற அருளாளன் அப்படின்னு நாம் சொன்னோம்னா அதுக்கு நேர் மாற்றமாக உலகத்தில் சில நடைமுறைகள் இருக்குது. விபத்தில் சிக்கி மாட்டிக்கொண்டு சின்னாபின்னமாக ஆகிறான், அல்லது 2 கிட்னி இழந்து அப்படியே இறக்குறான், அல்லது இரத்த புற்றுநோய் ஏற்பட்டு அப்படியே இறக்குறான், அல்லது இதை விட பயங்கரமான நோயினால் ஒரு ஆள் இறக்குறாரு. அப்போ இறைவன் அளவற்ற அருளாளன் என்றால் இந்த அடியானுக்கு அந்த அருள் ஏன் கிடைக்கல? அவர் கேட்குறது தான். அல்லாஹ் அளவற்ற அருளாளன், இறைவன் அளவற்ற அருளாளன் என்று சொல்லும்போது நமக்கு அந்த அருள் கிடைக்கணும்ல. விபத்தில் இறக்கிறதுனால அருள் இல்லாமல் போயிட்டான், அல்லது நோய் வர்றதுனால இறைவனுடைய அருள் அவனுக்கு இல்லை. அப்போ இறைவன் ஏன் அருள் செய்யலை என்ற கோணத்தில் அவங்க கேட்குறாங்க. அதே நேரத்தில் அதுக்கு விளக்கம் இப்படி சொல்லலாம்ல. என்ன விளக்கம்? அதாவது இந்த நோய் வர்றது எல்லாமே மனித தப்பு, இறைவனுடைய தப்புலாம் கிடையாது. இறைவன் கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறான். நம்ம தேவையில்லாமல் ஏதோ ஒன்று செஞ்சதுனால இதை மாதிரி ஒரு நோய்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இறைவன் அளவற்ற அருளாளன் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அல்லாஹ் அருளாளன் தான், அருள் தான் செய்து கொண்டு இருக்கிறான், அதிலே மாற்றுக்கிறது கிடையாது. அருளாளனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு வியாதி கொடுக்கிறது என்பது அருளுக்கு மாற்றம் என்று நினைப்பது தப்பு. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அளவற்ற அருளாளன், அளவற்ற அருளாளன் என்று சொன்னால் அவன் வியாதியை தரக்கூடாதா? மரணத்தையே தரக்கூடாதா? அப்போ மரணத்தையும் தரணும். ஆத நபியுடைய காலத்தில் இருந்து இன்றைக்கு வரையிலையும் எல்லாரும் அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும், யாரும் சாவக்கூடாது. ஏன்னா மரணம் என்பது ஒரு மனுஷனுக்குள்ள இழப்பு தான். ஒவ்வொரு வீட்லையும் மரணத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க, யார் விரும்பி ஏற்றுக்கிறோம்? மரணம் என்று சொன்னாலே மௌத்தாயிருவே அப்படிங்கிறோம், வாயை கழுவு அப்படிங்கிறான். அப்படி தானே இருக்குது. ஏன்டா என்ன போய் சாவு சொல்ற, நீ வேணா சாவு அப்படிங்கிறோம். அப்போ மரணம்ங்கிற வார்த்தையை கூட நம்ம அவ்வளவு ஜாக்கிரதையாக அல்லது வெறுப்பாகத்தான் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அப்போ இது அல்லாஹ்வுடைய அருளுக்கு மாற்றமா? அல்லாஹ்வுடைய அருளுக்கு மாற்றம் என்றால் நபிமார்கள் இறந்திருக்கக்கூடாது, இவ்வளோ காலத்திலும் யாரும் மௌத்தாக இருக்கக்கூடாது. அதனால் இது அப்படி இல்லைன்னு அப்படி அல்லாஹ்வுடைய அருளுக்கு மாற்றம்னு எடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் அருளாளர் தான் என்ன சொல்கிறான்னா, குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், நீங்கள் ஒவ்வொருவருமே மரணத்தை அடைந்தே தீர்வீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தான் சொல்கிறான். அருளற்ற அருளாளன் என்று எந்த அல்லாஹ் சொன்னானோ அதே அல்லாஹ் தான் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்களுக்கும் மரணம் இருக்கிறது, ஏன்டா மீண்டும் கொண்டு வரப்படுவீங்க அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்போ அதனால் இந்த அருளுக்கு மாற்றம் இந்த மரணம் என்றோ அருளுக்கு மாற்றம் இந்த நோய் என்பதோ இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கான்செப்டே கிடையாது. சுன்ன ஜமாத்திலையும் மற்ற நம்பிக்கை உள்ளவர்களும் இது நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு ஆளுக்கு கடுமையான காய்ச்சல் வைங்களேன், உடனே நம்ம ஊரில் என்ன பழமா, ஆமாம் அவன் தொழாமல் இருந்தான்ல அதுதான் காய்ச்சல். ஒருத்தனுக்கு ஏதாவது விபத்தில் இறந்துட்டான்னு வைங்களேன், அவன் வேணும், அவனுக்கு எவ்வளோ வட்டி வாங்கி தின்னான் தெரியுமா, அதனால தான் விபத்து. ஆனால் அப்படின்னா வட்டி வாங்கி தின்னவன் எல்லாருமே அப்படியே சாகணும்? எத்தனை பேர் அப்படி சாகுறான்? தொழாதவன் எல்லாமே மோசமான விபத்தில் ஏற்பட்டிருக்கணும். எத்தனை பேர் மோசமான விபத்தில் செத்தான்? சரி நம்மளை விட்டுருங்களேன், இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே அல்லது சிலை வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய எல்லாருக்குமே மரணம் மோசமாவா சம்மதிக்குது? எல்லாத்துக்கும் மரணம் வருது. எத்தனை பேர் விபத்தில் சாகுறான்? அல்லாவே இல்லைங்கிறானே. அல்லாவே இல்லைன்னு சொன்னவன் அவன் அவனுடைய சாவு வேற மேல வந்திருக்கணும். அல்லாஹ் இருக்குது, அதே நேரத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு விபத்து அப்படின்னு சொன்னா, அல்லாவே இல்லாதவனுக்கு அவனுடைய வரணும் இதை விட கொடுமையிலும் கொடுமையிலும் கொடுமையிலாம் இருக்கணும். தமிழகத்தில் பெரியார் வாழ்ந்தாரு, கடவுள் இல்லைன்னாரு, கடவுளை கற்பிப்பான் முட்டாள் அப்படின்னாரு. அவருடைய மரணம் என்ன மிக கொடுமையாக நடந்துச்சு, பயங்கர அகோரமாக நடந்துச்சு. அதே மாதிரி எம்ஜிஆர் இறந்தாரு,
ஆமாம், காமராஜர் இருந்தார். எத்தனை பேரை இறந்துருக்கிறாங்க கடவுள் இல்லாத அல்லது கடவுள் வேற வேற கடவுளை நம்பிக்கை கொண்டவங்க இறக்கத்தான் செஞ்சாங்க. நம்ம கண்ணு முன்னால் பார்க்கத்தான் செஞ்சோம். அப்போ அதனால் இறைவனுடைய அருளுக்கு இது மாற்றம், அல்லாஹ்வுடைய பாவம் செஞ்சதுனால இப்படி வருது அப்படின்னு நாம் நினைச்சோம் அப்படின்னா அது தப்பு. மரணம் என்பதும் வியாதி என்பதும் அது இறைவன் தரக்கூடியது. அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி தருகிறான். இப்ராஹிம் நபி அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரச்சாரம் பண்ணும்போது உன்னுடைய அல்லாஹ் யார் என்று அந்த மன்னன் கேட்குறான். அப்போ இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, அவன்தான் எனக்கு அதாவது மரணத்தையும் அதாவது நோயையும் நிவாரணத்தையும் தரக்கூடியவன். இப்ராஹிம் நபி அப்படி பேசுகிறாங்க. அவன்தான் எனக்கு நோயையும் தருகிறான், அவன்தான் எனக்கு ஷிஃபாவையும் தருகிறான். அப்போ ஒரு நபி சொல்கிறாங்க, இப்படி நபி சொல்கிறாங்கன்னு சும்மா சொல்கிறது இல்லை, அல்லாஹ் சொன்னது தானே சொல்லுவாங்க. அப்போ நோயை தரக்கூடியவன் அல்லாஹ், நோய்க்கு நிவாரணம் தரக்கூடியவன் அல்லாஹ். அப்போ இப்படி இருக்கிறது எல்லாமே இறைவனுடைய அருளுக்கு மாற்றம் என்று நினைப்பது அது தப்பு. சரி, அப்போ ஏன் நோய் மரணத்தை தரணும்? அதுவும் கொடூரமான மரணத்தை ஏன் தரணும்? சில பேருக்கு ஏன் நோயை தரணும் என்ற கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறான். மனுஷனுக்கு நோய் வருவது என்பது எதற்காக? ஒரு மனுஷன்கிறது பாவம் பண்ணவன் தான். எந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் ஏதாவது ஒரு விதத்தில் பாவம் பண்ணியிருப்பான். பெரிய அவுலியாவுக்கெல்லாம் அவுலியா, மகானுக்கெல்லாம் மகான் என்று யாரை சொன்னாலும் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் ஒரு ஆளும் கிடையாது. நபிமார்கள் உட்பட அத்தனை பேரும் பாவம் செய்தவர்கள் தான். அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும்ல, மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்னா சில பேருக்கு நோயை கொடுக்குறான், சில பேருக்கு வறுமையை கொடுக்குறான், சில பேருக்கு கவலையை கொடுக்குறான், சில பேருக்கு துக்கத்தை கொடுக்குறான். எல்லாமே அதுக்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனுஷனுக்கு ஏற்படுகின்ற கவலை, துக்கம், வறுமை அல்லது இது போன்ற ஏச்சுக்கள், பேச்சுக்கள், இத மாதிரி என்ன பிரச்சனைகள் அவனுக்கு வந்தாலும் அதன் மூலமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இது சஹீஹ் புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுதான். இப்போ எனக்கு ஒரு காய்ச்சல் வருதுன்னு வைங்களேன், காய்ச்சல் வந்ததுனால அல்லாஹ் என்ன செய்யறான்னா, நான் பிரார்த்தனை பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலும் அவனுக்கு காய்ச்சல் போ மன்னிச்சு விடு, மன்னிச்சிடறான், எனக்கு நோயை தாரான். ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு மன்னிப்பு கிடையாது. ஆனால் இந்த மன்னிப்புக்கெல்லாம் ஈமான் வேணும், அடிப்படையில் ஈமான் இருக்கணும். அப்போ எனக்கு நோயை தரக்கூடிய இறைவன் அந்த நோயின் மூலமாக என்னை கஷ்டப்படுத்த நினைக்கல, நம்மை தூய்மைப்படுத்த நினைக்கிறான். நீ நல்லவனாயிரு, நீ யோக்கியனாயிரு, சொர்க்கத்துக்கு நீ போ, உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போறதா இருந்தா உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய தவறு என்ற அழுக்கை எல்லாம் நான் அப்புறப்படுத்தணும். அதுக்கு தாப்ப ஒரு நோயை தந்தேன். ரசூலா அது இன்னொரு ஹதீஸ்ல ரசூலா என்ன சொல்றாங்கன்னா, அவனுடைய காலில் ஒரு முள்ளு தைத்தாலும் அதுவும் அவனுடைய பாவங்களை மன்னிக்கப்படுகிறது. ரசூலா அப்படி சொல்றாங்க. ரோட்ல போயிட்டே இருக்கிறோம், கல் தட்டிடுச்சு, கால் கடுமையா வேதனையா இருக்குது, நம்ம வேணும்னு தட்டது இல்லை, போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கல் தட்டி விட்டது, அதனால காலுக்கு வேதனை, கஷ்டம், சில நேரங்களில் ரத்தம் கூட வரலாம். இப்படி வர்றதுனால என்ன விளைவு அப்படின்னு கேட்டா நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுதான் இப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தராங்க. அப்ப அதனால இந்த வியாதி என்பது நம்ம தப்பான எடுக்க தேவையில்லை, ரொம்ப கரெக்டா நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஈமான் இருக்கணும், ஈமானோடு இந்த வியாதிகள் வருது. எந்த வியாதினா நீங்க வச்சுக்கிடுங்க, எந்த வியாதியை இறைவன் கொடுத்தாலும் அல்லது கடுமையான வியாதியை கொடுத்தாலும் அதற்கு தக்கன நம்மளுக்கு நன்மையை தருகிறான், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். இரத்த புற்றுநோயே வரட்டுமே, அதுலேயே ஒரு ஆள் இறந்துட்டான்னு வைப்போமே, அல்ல அது அவருடைய விதி அப்படி ஒன்று இருக்குது. இருந்தாலும் அதுல நன்மை இருக்குதா தீமை இருக்குதா? அவருக்கு நன்மை தான் இருக்குதே தவிர அங்க எந்த தீமையும் அவருக்கு ஏற்பட போறது இல்லை. எந்த நோயா இருந்தாலும் மனிதனுக்கு அது நன்மையை தான் பெற்று தருகிறது, தீமையை தரல அப்படின்னு வழங்கிக்கிடுங்க. அதே மாதிரி இந்த மரணம் என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளதுதான். இந்த மரணம் இல்லாம யாரும் வாழ போறது இல்லை. ஆனால் மரணம் என்பது யாருக்கு வந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம யார் மரணிப்பா? நேற்று வரையும் நல்லா இருந்தான், ஹார்ட் அட்டாக், அதனால இறந்துட்டார், ரைட்டு. படுத்த படுக்கையிலே கிடந்தாருப்பா, வயசாகி போயிடுச்சு, எல்லா நோயும் அவருக்கு வந்துடுச்சு, அதுதான் இறந்தாரு. கார் இடிச்சிட்டான், அதுதான் இறந்தான். இறக்கக்கூடிய அத்தனை வரை நீங்க பட்டியல் போட்டு பாருங்க, யாரு காரணம் இல்லாம இறப்பா? எல்லாம் ஏதாவது ஒன்று இருக்கும். நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொருடைய மரணத்திற்கு பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்கும். விபத்தில் இறக்கலாம், அல்லது நோயில் இறக்கலாம், அல்லது வேற ஏதாவது காரணம் இல்லாமல் யாரும் இறப்பா? தூக்கு போட்டு இறக்குறான்னு வைங்களேன், அவன் தூக்கு போட்டான் அதனால செத்தான். தற்கொலை பண்ணி இறந்தான்னு வைங்களேன், கத்தியால குத்திய அல்லது விஷம் குடிச்சான் அதனால செத்தான். ஒவ்வொன்றும் காரணம் இருக்குதா இல்லையா? அப்ப எந்த மரணமா இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்ப நீங்க கேட்கறது என்னன்னா, விபத்து என்பது ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. எந்த மரணத்துக்கு தான் காரணம் இல்லை?
சாதாரணமாக ஒரு ஆள் உட்கார்ந்துட்டே இருந்தார், இறந்துட்டார். என்ன நினைப்போம்? நல்ல மனுஷன் போயிட்டார. நல்ல மனுஷன் போகக்கூடாதா? நல்ல மனுஷன் போகத்தான் செய்வான், கெட்ட மனுஷன் போகத்தானே செய்வான். அப்போ அதுக்கு என்ன செய்யறது? அவர் உடலில் ஏதோ வியாதி இருக்குன்னு அர்த்தம். நம்ம கண்ணு இந்த கோரமான விபத்துங்கிறது கண்ணு முன்னால தெரியுது, அவ்வளோதான். சில விபத்து வந்து கண்ணை நம்மளால பார்க்க முடியலை. அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த வியாதியை நம்மளால கண்ணால் பார்க்க முடியலை. கருவினால வேணா பார்க்கலாம், அல்லது இறந்ததுக்கு பின்னால் ஏதாவது டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஆனால் யதார்த்தம் என்ன? இதுவும் ஒரு விபத்து தான், அதுவும் விபத்து தான். எத்தனை பேர் கேன்சரில் இறக்குறாங்கல்ல, கேன்சர் வந்து அவங்க இறக்குறாங்க, இறந்தா கண்ணு முன்னால தெரியலை. ஆனால் விபத்தை விட அது கொடுமை இல்லை. விபத்தாவது சரி வந்தான் இறந்தா 3 நாள் அடைக்கி போட்டு பேசாமல் வேலையை பார்ப்போம். கேன்சர் வந்த ஆட்களுக்கு வந்து கேன்சர் கண்டுபிடிச்சாச்சுன்னு வைங்களேன், அப்படியே உட்காந்துப்பான். எனக்கு கேன்சரா எப்போ ஜாவும் வாழ்ந்துக்கிட்டே செத்துக்கிட்டு இருப்பான். அது ஒரு கொடுமை இல்லையா? அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கறது இல்லை? இதுவும் ஒரு பயங்கரமான ஒரு மரணம் அப்படிலாம் அப்படி பார்க்க மாட்டோம். அதுவும் அவன் கேன்சர் வந்துச்சுப்பா இறந்து போயிடுவான். அப்போ எல்லா விபத்தும் எல்லா மரணமுமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நமக்கு அது தெரியாம இருக்குது, அவ்வளவுதான். அதனால இது இறைவனுடைய அருளுக்கு மாற்றம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இதுவும் இறைவனுடைய அருள் தான். எப்படி இறைவனுடைய அருள்? ஒரு மனுஷனுக்கு வந்து இப்படி யோசிச்சு பாருங்க, விபத்தில் இறந்துட்டார் வச்சுக்கிடுவோம். 18 வயசு அல்ல 20 வயசுல வாழ வேண்டிய வயசுல இறந்துட்டார். ஆனா அதுல ஒரு நன்மை எல்லாம் நாடி இருக்கலாம்ல. என்ன நன்மையை நாடி இருக்கலாம்? இந்த ஆளு மரணிக்காம 18 வயசுல 20 வயசுல மரணிக்காம அப்படி வாழ்ந்துட்டே இருந்தார் வைங்களேன், நாளைக்கு இவர்னால அவருடைய பிள்ளைக்கோ அவருடைய மனைவிக்கோ அல்லது வேற யாருக்கோ காஃபிர் ஆக்கி விட்டாருன்னு வைங்க, அப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது இஸ்லாத்தை விட்டே வெளியேறி நாசமா போறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அல்லாஹ் நாடிட்டான், இவனை வந்து ஒரு 25 வயசு வரையும் வாழ வச்சோம்னா நாளைக்கு இந்துவா மாறிடுவான், அல்லது கிறிஸ்டினா மாறிடுவான், அல்லது கொள்கை மாறி போய் இருப்பான். அதனால இப்போ இஸ்லாத்தில் இருக்கிறான்ல, போட்டுருவோம், எடுத்துருவோம், உயிரை எடுத்துருவோம், சொர்க்கத்துக்காக போயிட்டு போட்டோம். இன்னும் பல காலங்கள் அவன் வாழ்ந்தான் என்றால் அவன் கெட்ட வழிக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்ப அவனை கெட்ட வழியில இருந்து சரியான வழிக்கு கொண்டு போறதா இருந்தாச்சுன்னா மரணத்தை கொடுத்துருவோம், நல்லா நாடி இருக்கலாம். இறைவன் நாட்டம் நம்ம புரியறதுக்கு சொல்ல வரேன். இது இறைவனுடைய அருள் இல்லையா? அருளுக்கு மாற்றம் எப்படி எடுக்க முடியும்? அதனால இது ஒரு அருள் தான். ஒரு ஆள் வந்து 90 வயசுல இறக்குறான்னு வைப்போம், எல்லாரும் ஏத்துக்கிடுவோம். 90 வயசு வாழ்ந்தார் போற ஆள் தான், ஏத்துக்கிறோம். ஏன் அவரு 2000 வருஷம் வாழக்கூடாது? 2000 வருஷம் வாழ்ந்தா என்ன ஹராமா? நம்ம கேட்கலாம். அல்லாஹ் ஒரு நியதி வச்சிருக்கிறான். இவர் 2000 வருஷம் வாழ்ந்தான்னு வைங்களேன், அதனால எவ்வளவு பிரச்சனை ஏற்படும் யாருக்கு தெரியும்? எவ்வளவு பிரச்சனைங்கிறது இப்போ நம்ம கண்ணு முன்னாலே பார்த்துடலாமே. ஒவ்வொரு நாளும் மரணம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, ஜனத்தொகை கூடிக்கிட்டே போகுது, 700 கோடியை அதெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்குது. இப்போ என்ன ஆகுது? இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு ஒவ்வொருத்தனும் போராடுதான். அதனால குடும்ப கட்டுப்பாடு பண்ணு, அதனால உணவுக்கு இன்னென்ன வரையறை பண்ணு, என்னமோ சொல்லிட்டு கிடக்குறான். அது தனி விஷயம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 200 வருஷத்துல உள்ள மனுஷன் இன்னை வரை வாழ்ந்துகிட்டே இருந்தான்னு வைங்களேன், இந்த வேர்ல்டு டவர் கட்டியிருக்கிறானே புரூஜ் கலீஃபா, அதை மாதிரி ஒவ்வொரு கூடையும் கட்டணும். அப்படி கட்டினா தானே இருக்கும், இருக்கிறது இடம் வேணும்ல. ஒரு 200 வருஷமா யாரும் சாவவே இல்லை, யாருக்கும் மரணமே இல்லை, எல்லாரும் உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க. இவர் யாருப்பா? என்னுடைய பாட்டனார் 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 பாட்டனாருக்கு முப்பாட்டனார்னு சொல்லணும். ஏன் அப்படி சொல்றான்? அவரு தான் 200 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஆள்ல. 20 வருஷமும் ஒவ்வொரு தலைமுறை கடந்துட்டே போகுதுல. 200 வருஷம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஏறத்தாழ 10-15 தலைமுறைக்கு முன்னால, 10-15 தலைமுறைக்கு முன்னாடி எப்படி கூப்பிடுவீங்க நீங்க? ஒரு ஆளா அப்பான்னு கூப்பிடலாம், வாப்பான்னு கூப்பிடலாம், அண்ணன் தம்பின்னு கூப்பிடலாம். இவர் எப்படி கூப்பிட்டது? பாட்டனார் முப்பாட்டனார் அப்படிங்கிற ஒரு 2 தலைமுறை வரையும் சொல்லலாம். 10 தலைமுறைக்கு முன்னாள் சரி ஏதோ ஒரு பேர் வச்சேன்னு வைங்களேன், இருக்கிறதுக்கோ அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்க. இதனாலையும் எல்லாம் என்ன செய்யலாம்? அதெல்லாம் சரிதான், வாழ்ந்துட்டீங்களப்பா போ, முடிஞ்சு போச்சு, உன்னுடைய உலக வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு வச்சு போய்கிட்டே இரு அப்படிங்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் தீர்மானிக்கிறான். அப்ப இதை மாதிரி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா மரணம் என்பதும் நமக்கு ஒரு அருள் தான். அது வந்து அருளுக்கு மாற்றமான ஒரு நிலைனா கிடையாது. இன்னும் சொல்ல அது ஒரு அருள் தான் அல்லாஹ் சொல்றான். யூதர்கள்னா வந்து அல்லாஹ் ரசூலாட்ட வந்து பேசுறாங்களாம், நாங்க யூதர்களாக இருக்கிறோம், அதனால எங்களுக்குத்தான் சொர்க்கம் அப்படின்னு யூதர்கள், குர்ஆனுடைய வசனம், யூதர்கள் பேசுறாங்களாம், நாங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஆட்கள், எங்களுக்குத்தான் சொர்க்கம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உடனே அல்லாஹ் சொல்றான் அதுக்கு பதிலு, எப்ப நீங்க தானே அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கிறீங்க, உங்களுக்கு தானே சொர்க்கம், ஃபதமன்னவுல் மௌத்த இன் குன்தும் சாதிகீன், நீ உண்மையாளராக இருந்தா சாவ நீ ஆசைப்படு, நாளைக்கே சாவுன்னு நினைச்சு பாரு,
அப்படிங்கிறான். சாவு அதை சொர்க்கம் உனக்கு கிடைக்கிறது இருந்தாச்சுன்னா அதுக்கு ஆசைப்பட்டு போ. ஆனால் அவங்க வந்து ஒரு காலத்திலேயும் மரணத்தை நேசிக்க மாட்டார்கள் என்று திருமறை குர்ஆன்ல சொல்றான். மரணம்னா அவ்வளோ பயப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதே நேரத்தில் மூமின்களை பற்றி வரும்போது எப்படி வருதுன்னா, இது யூதருடைய சமாச்சாரம். மூமின்களை பற்றி எப்படி வருதுன்னா, நீ மரணம் வேணும்னு கேட்காத, மரணத்தை தா யா அல்லாஹ் எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அதனால மரணத்தை தா அப்படின்னு கேட்காத. அதே நேரத்தில் மரணம் வந்தால் ஏற்றுக்க. மரணத்தை பயப்படக்கூடாதுல்ல, மரணத்தை பயப்படாம நீ மரணத்தை ஏற்றுக்க. மரணத்தை கேட்க தான் கூடாது. எனக்கு பெரிய கஷ்டமா இருக்குது, எனக்கு நோய் இருக்குது, வயிற்று வலி தாங்க முடியல, எல்லாம் என்ன சாவடிச்சிரு இப்படின்னு ஆகக்கூடாது. அதே நேரத்தில் மரணம் நம்மை தேடி வருகிறது என்றால் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கணும். அதனால தான் போர்க்களத்துக்குலாம் போனாங்க, எல்லாம் உள்ளதுதான். அப்போ அதனால இது இறைவனுடைய அருளுக்கு மாற்றம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு கோணத்தில் இது இறைவனுடைய அருள் தான். ஏன்னா சீக்கிரம் இறந்துட்டா, நல்ல மனுஷனாக இருந்தால் நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடுவோம். எத்தனை பேர் நம்மளை திட்டு தான் உலகத்தில் இருக்கும்போது, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ வேண்டியிருக்குது. பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு ராசல் கைமால் வந்து கிடக்கிறோம்ல, மண்டையை போட்டோம்னா அப்படியே போயிடும், சொர்க்கத்துக்கு போயிடுவோம்ல. அப்போ இதெல்லாம் ஒரு அருள். நம்ம ஐயா அது அருள் இல்லை, சொர்க்கத்துக்கு போகிறது வந்து அவ்வளோ பெரிய அருள் இல்லை அது. அப்போ அதனால் எந்த விதத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தாலும் மரணம் என்பதோ நோய் என்பதோ இறைவனுடைய அருளுக்கு மாற்றமான ஒரு விஷயம் இல்லை, அதுவும் இறைவனுடைய அருள் என்பதை புரிந்து கொள்ளலாம். சரி சரி. அதாவது நம்முடைய தாய் நாடை விட்டு வேலைக்காக வருமானத்திற்காக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம். இப்படி வரக்கூடியவர்களில் ரெண்டு வகை இருக்கிறாங்க. ஒன்று பேச்சுலராக இருப்போம், குடும்பமெல்லாம் ஊரில் இருக்கும். இன்னொன்று ஃபேமிலியாக கூட இங்கே வந்திருப்போம். அப்போ இப்படி வந்திருக்கக்கூடிய நாங்கள் ஜம்மு கஸ்ரி என்ற அந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ளலாமா அல்லது அந்த சலுகை பயன்படுத்தக்கூடாதா? ஏன்னா இங்கேயும் பல வருடங்கள் இருக்கிறோமே. நிறைய பேர் வந்து சொந்த நாட்டில் இருந்ததை விட கல்ஃபில் இருந்தது தான் கூடுதல். அதுதான் நிறையவருடைய வாழ்க்கை. சில பேர் 2 வருஷம் 3 வருஷத்தில் போயிடுறாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு இருந்துட்டான்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இங்கே வரை தான் கடைசி வரையும் ஊர் பார்த்தாலேயே ஏண்டா இங்கே வந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுது. இங்கேயே பழகி பழகி இங்கே இருக்கிறாங்க, அவ்வளோ காலமும் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ காலம் இருக்கக்கூடிய ஆட்களும் அவங்களுக்கு என்ன ஜம்மு கசர் தானே, காலம் ஃபுல்லாக ஜம்மு கசர் தானே. ஒரு 2 மாதம் இருந்தால் ஜம்மு கசர் சரி, 2 வருஷம் இருந்தால் கூட சரின்னு ஏற்றுக்கலாம். 40 வருஷம் இங்கே தானே ஓடுது. 18 வயசில் வந்தாச்சுன்னா 68 வயசுலேயும் ஊருக்கு போக மனசே இல்லை, இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம், என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ஜம்மு கசரை பற்றி இறைவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னு விளங்கிக்கிடுங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஒய்தா லரப்தும் ஃபில்லார்லி, நீங்கள் இந்த பூமியில் பயணம் மேற்கொண்டால் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் அன் தக்சுரு சலா, தொழுகையை நீங்கள் சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை அப்படின்னு திருமறை குர்ஆனுடைய வசனம். இப்போ யாராக இருந்தாலும் அவங்க வந்து பயணத்தில் இருப்பார்கள் என்றால் அவர்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்ளலாம். அப்போ சுருக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சட்டம் தான். ஆனால் எவ்வளோ காலத்துக்கு சுருக்கிக் கொள்ளணும், அதானே இப்போ மெயின் கேள்வி. அதானே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவர் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு அல்லது சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறாரு, ஒரு 20 நாள் இருந்தார் என்றால் அது வரையிலையும் அவர் தன்னுடைய தொழுகையை சுருக்கி ஜம்மு பண்ணி தொழுதுக்கலாம். 20 நாள் தாண்டி ஒரு ஆள் இருக்கிறாருன்னு வைங்களேன், அவர் அப்படிலாம் தொழக்கூடாது அப்படின்னு சில பேர் சட்டம் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சட்டம் சொல்கிறாங்கன்னா, 20 நாள்லாம் கிடையாது, 80 நாள். ஒரு ஆள் வந்து 80 நாள் வரையிலையும் அவங்க வந்து இதை மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே இருந்தாச்சுன்னா அவங்க வந்து ஜம்மு கசர்லாம் பண்ணக்கூடாது, சொந்த ஊரில் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி இருந்துக்கணும் இப்படின்னு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக சட்டம் சொல்கிறாங்க. இந்த 20 நாளும் சட்டம் சொல்கிறாங்களா இல்லையா, அவங்க என்ன ஆதாரத்தை காட்டுதாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வந்தார்கள். அப்படி வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தங்கி இருந்த அத்தனை நாட்களும் அவர்கள் ஜம்மு கசர் தான் செய்தார்கள். ஏறத்தாழ 20 நாள் தங்கி இருந்தாங்க. அதனால 20 நாள், அந்த 20 நாளை இதில் இருந்து ஹதீஸில் எடுத்துக்கிட்டு ஒரு ஆள் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போனால் 20 நாள் வரையும் அவர் வந்து ஜம்மு கசர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ஹதீஸை காட்டுதாங்க. இந்த ஹதீஸ் இருக்கிறது உண்மை. ஆனால் இதில் 20 நாள் அப்படின்னு ஒரு வரையறை படுத்த முடியாது. ஏன் தெரியுமா,
ஒரு ஹதீஸ்ல நபி அவர்கள் மக்காவில் தங்குனது 20 நாள் இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல வேற ஹதீஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹதீஸ்ல 17 நாள் இருக்குது, ஒரு ஹதீஸ்ல 18 நாள் இருக்குது. நாள் எத்தனை நாள் தங்குனாங்க அப்படிங்கிறதுலேயே இப்படி கருத்து வேறுபாடு இருக்குது. அப்ப எப்படி இது வரையறைப்படுத்த முடியும்? அதே மாதிரி இன்னும் சில பேர் இந்த ஹதீஸை விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தபூக் யுத்தத்துக்கு போனாங்க, அப்படி ஊரை விட்டு வெளியே போய் அந்த தபூக் என்ற இடத்துல 20 நாள் ரசூலா தங்கி இருந்தாங்க, அந்த 20 நாள்ல ரசூலா ஜம்மு கசர் தான் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸை காட்டுவாங்க. அதுவும் என்ன, எல்லாமே வரையறை கிடையாது. 20 நாள் தங்கினால் ஜம்மு கசர் பண்ணு, 21வது நாள் நீ தங்கினா ஜம்மு கசர் உனக்கு செல்லுபடி ஆகாதே அப்படின்னு சொல்வதற்கு எந்த ஹதீஸுமே இல்லை. ரசூல்லா மொத்த பயணம் போனது 20 நாள், அவ்வளவுதான். 25 நாள் போயிருந்தா அப்ப என்ன செஞ்சிருப்பாங்க? ஏன் இந்த கேள்வி கேட்கிறோம்னா, ரசூல்லா 10 நாளும் பயணம் போயிருக்கிறாங்க, 15 நாளும் பயணம் போயிருக்கிறாங்க, 20 நாளும் பயணம் போயிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வரையறை இருந்ததுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொல்லியிருப்பாங்க, இத்தனை நாள் தான், இதை தாண்டி நீ போனா நீ ஜம்மு கசர் பண்ணாத அப்படின்னு தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஆயத்து எப்படி இருக்குது? பொதுவாக பயணத்தில் இருந்தால் பொதுவாக தான் இருக்குது. ஆயத்தில் பொதுவாக நீங்க பயணம் மேற்கொண்டால் நீங்க ஜம்மு கசர் பண்ணிக்கலாம், இப்படிதான் இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் முஸ்லிம் சஹீஹ் முஸ்லிம் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்ல எப்படி இருக்கும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஃபர்சக் தூரத்திற்கு அவர்கள் பயணம் மேற்கொண்டால் அல்லது 3 மைல் தூரத்திற்கு அவங்க பயணம் மேற்கொண்டால் அவர்கள் தங்களுடைய தொழுகையை சுருக்கி தொழுவார்கள் அப்படின்னு சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப இதுல எப்படி இந்த 3 மைல் அல்லது 3 ஃபர்சக்ங்கிறது ஏறத்தாழ 25 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர் தாண்டி அவங்க போனாலேயே ஜம்மு கசர் பண்ணுவாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இப்ப இந்த ஹதீஸ் ஆயத்துல எதுலையுமே வரையறைப்படுத்தலை. இத்தனை நாள் இவ்வளவு நாள் இருந்தா தான் உங்களுக்கு ஜம்மு கசரு, இவ்வளவு நாள் இருந்தா உங்களுக்கு ஜம்மு கசரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்திலேயோ ஹதீஸ்லயோ எங்கேயும் வரையறை இல்லை. அதனால இப்ப வெளிநாட்டுக்கு வந்தாலும் இது நம்ம சொந்த நாடு கிடையாது, நம்ம பிழைப்புக்காக தான் வந்தோம். என்னைக்குனாலும் வெட்டியும் சட்டியும் தீக்கிட்டு குடும்பமே இருந்தாலும் அடுத்த பிளைட்டை பிடிச்சி ஊருக்கு போகணும், அதுதான் எதார்த்தம். நம்ம சொந்த நாடா? நம்ம சொந்த நாடுனா கிடையாது, பிழைப்புக்காக வேண்டி நம்ம வந்திருக்கிறோம். அதனால இது ஒரு நமக்கு வெளியூர் என்ற கோணத்தில் தான் இதை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர உள்ளூருங்கிற அடிப்படையில் எடுத்துக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இதில் கவனிக்கணும். இதில் வந்து குடும்பமாக இருந்தாலும் அல்லது பேச்சுலராக இருந்தாலும் அவங்க ஜம்மு கசரு பண்ணி கொள்ளலாம், அதில் மார்க் அடிப்படையில் தப்பு இல்லை. ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ நாம் இங்கே பெரும்பகுதியான காலத்தில் நாம் இருக்கிறோம், பெரும்பகுதி எல்லாருமே இங்கே தானே உட்கார்ந்துருக்கிறோம். இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கும்போது ஜம்மு கசரு ஜம்மு கசரு இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், எல்லா நேரத்தையும் ஜம்மு, மனைவியும் ஜம்மு கசரு, மாப்பிள்ளையும் ஜம்மு கசரு, பிள்ளையும் ஜம்மு கசரு, குடும்பமே ஜம்மு கசரு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அல்லது பேச்சுலராக இருக்கக்கூடிய எல்லாருமே ஜம்மு கசர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னு வைங்களேன். திடீர்னு ஊருக்கு போயிட்டோம், போனால் தொலை மனசு வருமா? முதல்ல டே அங்கே டக்கு டக்குன்னு 2 அடிச்சுட்டு வீட்லேயே படுத்துட்டோம்டா, இப்போ 4 தொலை வேண்டிய பாடு, ஒட்டுமொத்தமாக தொழுகையும் நாசமாக போயிடும். அது இருக்கும்ல. ஏன்னா இங்கே ஜம்மு கசர் அப்படிங்கும்போது 2 ரக்காயத்து லுகர் தொழுகும் போது 2 + 2 4 தொழுதுருவோம். 4 தொழுதுட்டு அதோடி வேலைக்கு போகிறதா வேலைக்கு, படுக்கிறதா இருந்தால் படுத்துருவோம். லோகருக்கு 12 மணி 12:30 மணிக்கு லோகரையும் அசரையும் ஜம் பண்ணிட்டு படுத்தன்னு வைங்களேன், அப்பாட மாரிபு தான். அப்பவும் மகரிபி அப்பவும் ஜம் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அதுக்கு பின்னால் அடுத்த நாள் சுபுகு தான். இப்படியே பழகி 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 ஊருக்கு போனாச்சுன்னா இந்த மனசு வருமா? இதுக்காக வேண்டிய வெளிநாட்டிலே இருந்துருவோமோன்னு தோணும். ஊருக்கு போனாலும் எதுக்கடா ஊருக்கு போவானே? இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு தொழுகை ஹலாக்கு தான், தொழுகையே நாசமாக போயிடும். அப்போ இதுக்கு என்ன வழி? அதாவது ஜம்மு கசர் பண்ணுறதுக்கு ஒரு சலுகையும் இருக்குது. அதே நேரத்தில் நம்முடைய பழக்கத்தை மாற்றக்கூடிய அளவிற்கு இது போயிடுச்சுன்னா அதுக்கு மாற்ற என்ன செய்யறது? ஊருக்கு போறதான் செய்யணும். வருஷத்துக்கு ஒருக்கவோ 2 வருஷத்துக்கு ஒருக்கோ ஊருக்கு போகாம யாரும் இல்லை. இங்கே இருப்பதை விட ஊரில் இருக்கிறது கம்மி. அதுதான் நீங்க 4 ரக்காயத்து தொழுவதற்கு வாய்ப்பும் அதுதான். அப்படின்னா அந்த 1 மாசத்துல அல்லது அந்த 15 நாள்ல நமக்கு தொழுகையே மனசு வராது. அப்ப என்ன செய்யறது? மார்க்கத்தில் வந்து இன்னொரு நிலையும் இருக்கிறது. என்ன நிலை இருக்குதுன்னா, ஒரு சலுகையை இஸ்லாம் தந்திருக்கிறது என்றால் அந்த சலுகையை ஏற்றும் நடக்கலாம், அந்த சலுகையை நாம விடவும் செய்யலாம். ரசூலுல்லாஹ் அதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு ஒருவர் பயணத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், அவர் வந்து நோன்பை விடலாம். அப்படிதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க வந்து பயணத்தில் இருந்தால் அல்லது உங்களுக்கு நோயாக இருந்தால் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர், வேறு சில நாட்கள் இருக்கிறது, அந்த நாளிலே நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள்.
அப்போ பயணத்தில் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ரமலான்ல இங்கே நோன்பு வைக்கீங்களா அல்லது நான் பயணமாக இருக்கிறேன் அப்படி நோன்பு விடுறீங்களா? அது என்ன அளவுகள்? எல்லாரும் என்ன செய்கிறோம்? எல்லாரும் அப்போ யோசிக்க மாட்டேங்கிறோம். ரமலான் வந்துருச்சே, நம்ம பயணத்திலான இருக்கிறோம், கணவன் மனைவி எல்லாரும் சேர்ந்தானே இருக்கிறோம், சரி அப்போ நோன்பை விட்டுருவோம் அப்படின்னு 3 நேரம் சாப்பிட்றோமா, டீ குடிக்கிறோமா? இல்லை, நோன்பை வச்சுருவோம். ஏன் அந்த கவலை வருது தெரியுமா? நம்ம ஊருக்கு போனால் 10 நாள் இருக்கிறோமோ 15 நாள் இருக்குமோ தெரியல, அப்போ நோன்பும் வைக்க முடியாது. இப்படி நோன்பு வைக்காமல் நாம் இறந்துட்டா அல்லாஹ் குற்றம் பிடிப்பானே. பயணத்தில் இருக்கிறோம், அந்த நோன்பு நம்ம விட்டுட்டோன்னு வைங்களேன், விடலாம், சலுகை இருக்குது, ஆனால் பிடிக்கணும்ல. சலுகை இருக்குதுன்னா அந்த சலுகை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அதுதானே. அப்போ அதுக்கு பின்னால் என்ன செய்கிறோம்? கவலை வருது, மறுமையில் நம்ம பதில் சொல்லணுமே அப்படின்னு கவலை வருது. அதனால என்ன செய்கிறோம்னா, மார்க்கம் சலுகை தந்தாலும் அந்த சலுகை கொஞ்ச நாளைக்கு வேண்டாம், நம்ம இங்கே இருக்கும்போது நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிறோம். இது மார்க் அனுமதிச்சது தான். சலுகை இருந்தாலும் மார்க் அனுமதிச்ச ஒன்று. சலுகை நம்ம பின்பற்றவும் செய்யலாம், அந்த சலுகையை நம்ம பின்பற்றாமலும் விடலாம். நபியுடைய காலகட்டத்தில் பயணத்தில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் நோம்பும் வச்சிருக்கிறாங்க, சில நேரங்களில் நோன்பை விட்டும் இருக்கிறாங்க. எல்லா பயணத்திலையும் ரசூலுல்லாஹ் நோன்பை விட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பயணத்தில் நோன்பு விடலாம், ஆனால் ரசூலுல்லாஹ் எல்லா நேரத்திலையும் நோன்பு விட்டாங்களா? அப்படி விட்டதாக ஹதீஸில் பார்க்க முடியாது. சில நேரங்களில் நோன்பு விட்டுருக்கிறாங்க, சில பயணத்தில் நோன்பு வைத்தும் இருக்கிறார்கள். அப்படித்தான் இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் ஒரு சலுகை இறைவன் தந்திருக்கிறான் என்றால் அதை கண்டிப்பாக பயன்படுத்தியே தீரணும், இல்லைன்னா சரியில்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் இப்போ நாம் வெளியூரில் இருக்கிறோம், வெளிநாட்டில் உட்கார்ந்துருக்கிறோம், நமக்கு சலுகை இருக்குது, தொழுகையில் ஜம்மு கசர் பண்ணுகின்ற அந்த சலுகை இருந்தாலும் ஊரை கவனித்து பார்க்குறோம். வருஷத்துக்கு ஒருக்க 2 வருஷத்துக்கு ஒருக்க 10 நாளோ 20 நாளோ இருக்கும்போது ஒட்டுமொத்தமான தொழுகையும் அழிஞ்சு போகக்கூடிய அளவிற்கு இந்த பழக்கம் வந்துருச்சுன்னா என்ன செய்யறது? அதை பயந்துக்கிட்டு எல்லா நேரத்தையும் தொழணும். தொழலைன்னா காஃபிர் ஆயிடுவோம். ரசூலுல்லாஹ் அப்படி தானே சொல்கிறாங்க, ஒரு மூமினுக்கும் காஃபிருக்கும் உள்ள வேறுபாடு பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்கு ஸலா. ஒருத்தன் முஷ்ரிக்கா, ஒருத்தன் காஃபிரா அல்லது மூமினா, இதுக்குண்டான வேறுபாடு தொழுகை விடுவதுதான். தொழுதா மூமின், தொழுகை விட்டா காஃபிர்ன்ட்டாங்க. அப்போ காஃபிரான நிலைக்கு நம்ம தள்ளப்படணுமா? அப்போ அதுக்காக என்ன செய்யலாம்னா, சில நேரங்களில் இந்த சலுகையை நாம் பயன்படுத்தினாலும் சில நேரங்கள் அங்கேயே இருக்கிறதுனால அந்த சலுகையை பயன்படுத்தாமல் முழுமையாக தொழுவோம். அப்படி கரெக்டாக ஒரு நாளைக்கு இப்படி, ஒரு நாளைக்கு அப்படி, அல்ல கொஞ்ச நாளைக்கு இப்படி, ஏதாவது ஒரு நேரத்தில் சலுகை பயன்படுத்திக்கிறது, பெரும்பாதியாக இப்படி செய்கிறது மார்க்கத்தில் தடை இல்லை. கண்டிப்பாக சலுகை பயன்படுத்தணும்னு வழங்க வேண்டாம், சலுகையும் பயன்படுத்துங்க. ஊருடைய நிலையும் நாம் புரிந்து கொண்டு நம்ம ஊர்லையும் ஒழுங்காக நம்ம நடக்கணுமே, அல்லாட்ட பாவி ஆயிடக்கூடாது. திடீர்னு மௌத்தாகி ஊரில் போய் தொழாமல் மௌத்தாயிட்டோம்னா முஷ்ரிக்குங்கிற நிலையில், குஃபுருங்கிற நிலையில் அல்லாஹ் நம்மளை எழுப்பிடக்கூடாது என்ற அந்த பயத்தில் நாம் இந்த சலுகையை நாம் முறையாக, அதாவது சலுகையை விட்டுட்டு முறையாக நாம் தொழுது கொள்ளலாம். மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்கிறது, அது ஒரு பேணுதலான விஷயமும் கூட என்பதை நாம் தெரிந்து கொள்வோம்.